ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஹோட்டல் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ஹோட்டல் வந்து மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி போகிற ரோட்டில் இருக்குது. ஆத்துப்பாலம் தாண்டி லெஃப்ட்டு திரும்பும்போது ரைட் சைடில் இருக்குது. இது வந்து என் ஹஸ்பண்டோட ஒரு ஃபேவரட் ஹோட்டல்னு கூட சொல்லலாம். சரி, இன்றைக்கி வந்து அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனதுக்கப்புறமா ஒரு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு 2 சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணியில் வந்துட்டு ஒரு லெக் பீஸு ப்ளஸ் ஒரு முட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. குவான்டிட்டியுமே கொஞ்சம் நிறையவே இருந்தது. பிரியாணி லைட்டாக காரம் அதிகமாக இருந்தது. அதனால் பாப்பா வந்துட்டு 2 வாய் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ல. பெரியவங்க சாப்பிட்லாம், ஆனால் குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருந்தது. அவள் கொஞ்சம் சிக்கன் மட்டும் சாப்பிட்டு எக்கு சாப்பிட்டுக்கிட்டா. அடுத்தது வந்து முட்டை பொரியல் சொல்லியிருந்தோம், அதுவும் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து கொத்து பரோட்டா சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருந்தது. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே போனாலே ஹஸ்பண்ட் வந்து ஈரல் இல்லைன்னா குடல் ஃப்ரை வந்து சொல்லுவார். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். குவான்டிட்டி வைஸுமே அதிகமாக கொடுப்பாங்க. அதனால் சரி, ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி ஈரல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரல் வாங்கியிருந்தோம். ஈரல் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது, குவான்டிட்டியுமே நிறைய இருந்தது. சாப்பிட்டு ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் எப்போது மேட்டுப்பாளையம் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.